இருக்கக்கூடிய தடைகள் நீங்களும் கேட்டு வந்தவங்க. வாப்பா, என்னென்ன தொழிலே? மனைவியின் மனநிலைகளுக்கு என் வாழ்வில் குழப்பம் இருக்கிறதுன்னு கேட்டு வந்தவங்க. யார் பார்த்து? வாங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளில் உன்னுடைய தொழிலில் நிறைய எதிர்ப்புகளும் போட்டிகளும் மனவேதனை அடைந்தாய். இப்போதைக்கு நிறைய பணங்களை தொழில் தோதமாக முதலீடு செய்தும் அதை வெற்றி பெற முடியாத துயரம் உன் உள்ளத்துல இருக்கு. இதுக்கு பிரத்தியாரால் இடைஞ்சல் நடந்திருக்குமா என்ற எண்ணம். நீ வணங்கும் தெய்வத்திடம் செருகுலச்சீட்டு மூலமாக சில விஷயங்களை கேட்டு இதுவரை தெளிவடைந்து வந்ததில் உனக்கு தெளிவான வழி கிடைக்கவில்லை என்ற ஒரு குழப்பம். காலம் உன் தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? காலையில என்னைய பார்த்துப்பா, ஜெயிச்சு தரேன். நல்லா காலம் என்னப்பா மனைவியுடைய மனத்தை பத்தி என்னப்பா பிரச்சனை? ஊன் எடுக்கவில்லை, உறக்கம் கொள்ளவில்லை. சரியான சாப்பாடு கிடையாது, உண்மையான உறக்கம் கிடையாது. உடலுக்குள் ஒரு சக்தி இருந்து என்னை கெடுக்குதுன்னு ஒரு கற்பனை. ஆவியா இருக்குமா பேயா இருக்குமா என்று ஒரு பிரச்சனை. இவைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்பது உன் கற்பனை. காலம் வா. பக்கத்துல வா. உன் பேர் என்ன? அப்படியா? என்னவெல்லாம் தெரியுது கண்ணுக்கு? ஏதோ ஒரு சக்தி உன்னை தொடர்ற மாதிரி தெரியுதா? மனக்குழப்பம் தோன்றுதா? காடு கரையெல்லாம் சுத்துறத மாதிரி போறிய? எங்கேயாவது விழுந்து செத்து போயிருவோங்கிற பயம் இருக்கா? கால் ஒன்று. ஓஹோ, இந்த கனியை சாப்பிட்டுக்கா. காலையில என்னைய பார்த்து போடா தம்பி. வா பொம்பரம், படிப்பான் படிப்பான். நல்ல பந்து எறிஞ்சு விளையாட்டு போட்டிக்கு போவான். கர்மசாமிக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு? வணக்கம் அண்ணாச்சி. எந்த ஊரு? தஞ்சாவூரா? நீங்க இல்லையே. நான் தஞ்சாவூரை கூப்பிட்டு நீங்க பட்டுக்கோட்டை வந்து நிக்கிறீங்க. குங்குமம் வாங்கிட்டு வந்தது யாரு? நீ தான். திருவாரூர் பக்கமா உனக்கு? அப்படி கூப்பிடுவாங்களா? உட்கார். கல்யாணம் முடிக்கணுமா உனக்கு? வா. எங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க? கால் வந்துட்டு வா. யாருக்கா? உன் மகன் யோக்கியம்னு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா உனக்கு? முடியாது. ஏன்க்கா? கால் வந்துட்டு
உட்கார். கருப்பசாமி பக்கத்துல வர்றதுக்கு மனத்துக்குள்ள ஒரு பயம். என்னடா, ரெண்டு விதமான பயம். நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தையும் சொல்லிடுவாரு, நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நடைமுறையும் வெளியாயிருமே, பப்ளிக்ல சொல்லிட்டா என்ன செய்யுங்கிற ஒரு பயம். ஆனாலும் சொன்னா சொல்லட்டும், நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியில மனத்தை அடக்கிக்கிட்டு உட்காந்துருக்க நீ. உண்மையா இல்லையா? அப்ப நடந்ததெல்லாம் மறந்துடுவோம், நடக்க போறதை மட்டும் சொல்லுவோமா? என்னடா கால் வந்துட்டு வா. அக்கா நீ உட்காரு. யாரெல்லாம் வந்தீங்க? ஒண்ணா என்ன வேணும்ப்பா உனக்கு? நீ பேசக்கூடாது, உன்னைய பேச சொல்லணும்னா என்ன வேணும்? வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்க. வாழ்க்கையை தேடி யாரு கூட போய்கிட்டு இருக்க? உன்னை பேச சொல்லணும்னா யாரு? எந்த அக்கா? அது வழக்கத்தில் உள்ள அக்காளா? கால் வந்துட்டு. அப்படியே சொன்ன எரும மாடு தண்ணி எப்படி குடிக்க முடியும்? கலக்கி. அந்த அக்கா உனக்கு எல்லாமே செய்வாடா. அந்த அக்காட்ட இல்லாத சந்தோஷமே கிடையாது. அவதான் உனக்கு எல்லாமே. அவ உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவாளா, தன் வாழ்க்கையவே உனக்கு அர்ப்பணிப்பாளா என்ற ஒரு எண்ணம் உன் ஆள் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அதை நம்ம ஏத்துக்கிட முடியுமா? எனக்கா ஒண்ணு சொல்ல மாட்டுக்கே. அதான் எடுத்த உடனே கேட்டேன், எங்கடா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். கால் விட்டு இவனுக்கு பதில் எப்படிப்பா சொல்றது? அவன்றது நீ வெளியே வந்துருன்னு சொன்னா, கோயிலுக்கு வந்ததே தப்பு, இந்த கேட்டுக்கு போய் மோளாலெல்லாம் வந்துட்டேங்க, நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்க, சாவேன் அப்படின்பா. சொன்னாலும் சொல்ல மாட்டானா? உன் மகன் சந்தோஷமா தானே இருக்கணும், யார்கிட்ட இருந்தா என்ன, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அது ஒரு நீதியா பேசுவான். எப்படி இந்த எருமை மாட்டை திருத்த? சஸ்பெண்ட் ஆஃப் லைஃப் 90 நாட்கள். என்னையை நீ நினைச்சாலும் சரி, என்னையை நீ கும்பிடவே இல்லை என்றாலும் சரி, உன் வாழ்க்கை மாறிவிடும், வெற்றி அடைவார். எந்த மை மந்திரமும் உன்னை மயக்க முடியாது. கருப்பசாமி தான் மயக்க. போ அப்படி நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யப்படும். மாட்டிக்கிட்டாரடி மயில கால கட்டி போட்டதடி கண்டாங்கி சேவை தங்கந்தாண்டி, அந்த பொம்பளை சிங்கந்தாண்டி. கருப்பசாமிக்கு எனக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும், எனக்கு நீங்க யாரும் தப்பா நினைச்சிடாதீங்கப்பா. அப்படி ஒரு பேய கேட்காங்க. ஒரு வேலையை கொடுங்க, ஒரு வருமானத்தை கொடுங்க, அதுக்கு பிறகு ஒரு கல்யாணத்தை கொடுங்க. எடுத்தவொடனே கல்யாணத்துக்கு போயிட்டா காப்பாத்துறது எப்படி? இப்போ ஒரு 15 நாளா கொஞ்சம் சின்ன வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன வருமானம்? சரி, கால் விட்டுருவான். ஆண் நண்பர்கள் அறிவுரை சொல்வார்கள், பெண் நண்பர்கள் நகையை கூட கலத்தி கொடுத்து விடுவார்கள். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா, முகத்தை மறைச்சுக்கிறேன். மாதிரி பண்ணி வாங்கிருக்கியா? இல்ல, அந்த பழக்கமே கிடையாதுப்பா. அது ஒரு நேரத்துல இருந்துச்சு, அதனால உனக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழியை கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்குப்பா. 1 மாதத்துக்குள்ள உனக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் வரும். இந்த வேலைதான் அப்படின்னு நீ நினைக்க கூடாது. உன் மரியாதை குறையாத ஒரு வேலையை தந்து உன்னை வாழ வச்சு தாரேன். அதுக்கு பிறகு உனக்கு ஒரு இல்லற வாழ்க்கையை அமைச்சு தாரேன். ஆனா அதுக்கு முன்னால உன் அண்ணன் ஒரு வேலையை நாடி போய் கொண்டு இருக்கிறான். அது அவனுக்கு செட் ஆகிட்டுனா அதுல உனக்கும் உதவி கிடைக்கும் என்பது உன் எண்ணம்.
உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. போகக்கூடாதுன்னா அதனால 30 நாளில் ஒரு வருமானத்துக்குரிய வழி உனக்கு துறக்கும். அதுல நீ நிம்மதி அடைவாய். அதுக்கு பிறகு உனக்கு வாழ்க்கையும் அமைச்சு செம்மையாக்கி தரேன். கருப்பசாமி மூலமா நீ உயர்ந்து கொண்டே இருப்பாயப்பா. என்னாலும் நிம்மதி உண்டு. வாழ்க மகனே. கருப்பசாமி, நான் பட்ட கடனை தீக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? வா கால். பிள்ளைகளுக்கு கடன் பட்டிருக்கா? கால் வந்துட்டு வா. ரொம்ப வீரமா பேசுறிய. வீரனார்னு ஒரு சாமி வராரு, எங்க இருக்காரு? உங்களுக்கு அந்த சாமி சொந்தம் கிடையாது என்ன? அப்ப சொந்தம் சொல்ல வேண்டியதானே? அங்கே இருக்காரு, இங்கே இருக்காருங்க. கால் வந்துட்டோம். விளக்கண வழக்கணம்ல விளக்கண நினைச்சுதான். உன் பிள்ளையில ஒரு பிள்ளை தேவையில்லாம கடன் பட்டு மனவேதனையில மாட்டிக்கிறது. இடமாற்றம் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்குப்போம். அதனால வருமானத்தை கொடுக்கறத விட இன்னொரு இடத்துல பணம் வாங்கி தந்து அவன் கடனை நான் தீர்த்து தாரேன். கால் வந்துட்டு இந்தா. வேற உனக்கு என்ன வேணும்? உறுதியாக இருப்பாய். உன் பிள்ளைகளை காப்பாய்த்தாரேன். இந்தா, நிம்மதியா இருப்ப மக்கள், சந்தோஷமா இருப்போம். கருப்பசாமிக்கு தேனி போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம், மீண்டும் தஞ்சாவூர் நாளை அழைக்கப்படும். எஸ்டேட் வாங்கணும்னு கேட்டு வந்தவன். பாப்பா, ஏலக்காய் 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 ஏல அக்காய். காலம் குழந்தை சொந்தமா கேட்டு வந்தது யாரு? பிள்ளை சொந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குப்பா பிள்ளை வேணும்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் உத்தரவிட்டு உனக்கு நிறைய சொத்துக்கள் சேர்ந்தாச்சு. இன்னும் ஒரு இடத்தையும் முடிச்சு தாரேன். கோடிகளை வாங்கி தாரேன். வேற என்னடா வேணும்? அந்த களவு இனிமேல் போகாது. இந்த சீசனுக்கு களவாங்கணும்னு பிளான் போட்டு இருந்து களவாடிட்டான். இனிமே களவாங்க மாட்டான். என் கண்ணார பார்த்து அவங்கள நிறுத்திடுவேன். காது கேட்கலாம் எனக்கு தெரியுமா உனக்கு? குழந்தை சொந்தமா கேட்டதவா? யாருக்கே குழந்தை வேணா? கல்யாணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? யாருக்கு கல்யாணம்? உனக்கு முடிச்சுட்டியா? சிரிக்கியாம்ல, என்ன மூலமா அறுத்து கிழிச்சார அவனை. நம்மளுக்கும் இதை இதான நினைக்கியா? காலம் காலம் சொக்கா போட்ட நவாப்பு சொன்னதடி ஜவாப்பு. லட்டு சாப்பிடுவியா? சாப்பிட்டுருக்கியா? கால தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாரு? உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கணும். பெரியவர்கள் பார்த்து கல்யாணம் முடிக்கணுமா, நீயா லவ் பண்ணணுமா? அதை இப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கல. பேசுதியா போடலாம், அவளை செட் பண்ணிடலாம்னு ஒரு ஆசை இருக்கு உள்ளத்துல. கட்டிக்காரன்டா.
இருக்கும்போது முறையை வந்து எனக்கு வாக்காக சொன்ன மாதிரி சொன்னது. அது கற்பனையில எல்லா வாக்கும் வரண்டா. கால் ஒன்று வா. கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன், காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். இந்த பாட்டு என்ன படத்துல? சிவகங்கை சீமை, SSR நடிச்ச படம். அவளை மறந்து விடு மகனே, அது செட் ஆகாது. வேற வழியில அது வண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. உனக்கு முறையான ஒரு திருமணத்தை நடத்தி தாரேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். போதுங்களா? கால் வந்துட்டு வா. அது ஆட்டோமேட்டிக் ஸ்டீரிங் வண்டிடா, நியூ ப்ரொடக்ஷன். அது உன் கண்ட்ரோல்ல நிக்காது. நீ மேனுவல் ட்ரைனிங் உள்ளவன், செட் ஆகாது. விட்டுருடா. புதிய வாழ்க்கை வரக்கூடிய தை மாதத்தில் தோன்றும். உன் ஜாதகத்துக்கு புனிதமாக வெற்றி உண்டு மகனே. எனக்கு ஒரு நாளா முன்னாடி கொஞ்ச நாள்ல சொல்லிட்டு கட்டத்திற்கு அதே மாதிரி எனக்கு நிறைய வந்து உனக்கு என்ன தோணி இருக்குன்னா, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன நடக்க போதோ அது உனக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்ச உடனே பார்த்தா, ஆமா அப்புறம் கூட நம்ம இப்படி நினைச்சோமே, அது அப்படி நடந்துருச்ச. இது ஒவ்வொரு மனிதனுடைய முன் அறிவு நுட்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான். அதனால இது ஒரு மேட்டர் இல்லை, நல்ல விஷயம், சந்தோஷம். அடுத்த உத்தரவுல பார்ப்போம். என்ன போயிட்டு வா. என்ன தொழில்ப்பா? ஆட்டோ பைக். உங்க தொழிலை போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாகவே நீங்க பணம் எல்லாம் உங்களுக்கு விரயம்தான் ஆகிட்டு இருக்கு. முழுசா வந்து சேரல. நீங்களே புதுமையாக ஒவ்வொரு இடத்துல பணத்தை ஒரு வட்டிக்கு வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்து தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் அந்த டாக்குமெண்ட் செக்யூரிட்டிலாம் இப்போ முடிஞ்சு வருது. அதனால இந்த வரவுகள் சீக்கிரம் வந்துட்டா இந்த பிரச்சனையை தீர்த்திடலாம். அதனால கருப்புசாமி செஞ்சு தரணும்னு விரும்பி வந்திருக்கீங்க. கால் வந்துட்டுவாங்க. இந்தாப்பா, பணமெல்லாம் வந்து சேரும். எல்லா விஷயங்களையும் வெற்றியாக்கி தர 3 மாதம் பொறுமையா இருக்கு, நடக்கும். இந்த விபூதியை கொண்டு அங்க போடு, வித்துருவோம். கர்மசாமிக்கு கிட்னி ஃபெயிலியர் யாருப்பா? ஏன்னா மதுரை சட்னிக்கு தானடா பேமஸ், கிட்னிக்குமா? கால் விட்டுருவா. அமைதியாரியா? உன்னை ஆராய்ச்சி நான் பண்ணணுமா வேண்டாமா? பண்ண முடுற கக்கா பக்கா சிக்கா பக்கா. ஒரு சிறிய ட்ரீட்மெண்டால அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்கிடும். அதனால நீ கவலைப்பட வேண்டாம், நீடித்து வாழ்வாய், வெற்றி உண்டு மகனே. பண்ணிக்கலாம். நல்லா கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளைய சீர்திருத்தி தானு கேட்டு வந்தவன் யாரு? பாப்பா நல்ல கால் வந்துட்டு வா. ஓவர் டாக்கிங் மேன், ரொம்ப பேசுவாங்க, புரியுது? உன் பிள்ளையினுடைய ஆழ்மனத்துக்குள்ள இன்னும் ஒரு அன்பு புகுந்திருக்கு. அதை மாற்ற முடியுமா, திருத்த முடியுமா என்பது ஒரு கேள்வி. திருத்தி மாத்தணுமா, அப்படி விட்டுருவோமா? கால் விட்டுவா. மனமே, இந்த கனியை கொண்டு வீட்டுல வச்சு கும்பிடுறா, உன் பிள்ளை மனது மாறும். அந்த பகுதியிலிருந்து பிரிஞ்சு உன்னோட வந்து சேர்ந்து வாழ்வாள். போ வாமா.
என்னம்மா சபரிமலைக்காம மாலை போட்டிருக்க? எம்பெருமான் முருகனுக்கு போட்டிருக்கியா? கால் வந்துட்டு வா. 1000 கோடி முகங்களை பார்த்தேன், 6 முகனை அழகென்றறிந்தேன். என்ன வேணும்? அப்படியா? புறப்பா. ஓ ஓ ஓ ஓ. தலைய ஸ்கேன் பண்ணீங்களா? பக்கத்துல வாங்க. ஒரு நரம்புல சரியாக 1/4 இன்ச்சு தூரத்துக்கு அரும்பிட்டு இருக்கு, இவ்வளவுதான். அதனுடைய அழுத்தத்துல பிளட் சர்க்குலேஷன் ஸ்பீடா பிரஷர் வரும் பொழுது காதுல ரேத்தா சொடி வெடிக்கும். அது இனிமேல் வராது, நின்றும். ஆபரேஷன் பண்ண வேண்டிய அளவுக்கு பெருசா வராது, மாறிவிடும். கால் வந்துட்டு வா. படிக்க சொல்லு. வாடா, வீட்டுல இருந்து படி, வெற்றி அடைவாய், சர்வ ஆரோக்கியம் கிடைக்கும். நல்லா அடுத்த உத்தரவுல ஒன்பது டாக்டர் வா. போடி. நான் உங்களை போடின்னு சொல்றேன், இவருக்கு ஊரு போடிமா. நீங்களும் போடிதானா? வரலாம். உன் பிள்ளைக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்தித்தாரேன், வாங்கின சொத்துக்களை வளமாக காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? பையனோட சிறப்பாக நடப்பான், வெற்றி அடைவான், உத்தியோகம் செல்வான். இந்தா சந்தோஷமா போயிட்டு வா. சுரண்டை 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 வயிற்றில் ஒண்ணு. யாரு சுரண்டை? யாரும் சுரண்டை இல்ல. இலத்தூர் காலம் வரலாம். சரணம் சரணம் சரணமப்பா சுவாமி, சரணம் சரணமப்பா. பாடுற சரணம் சரணம். பாட்டு பாடுவல உன பாடு. சரணம் சரணம் சரணமப்பா சுவாமி, சரணமப்பா சரணம் சரணம் சரணமப்பா. பாடுற
மைக் வைக்கடா பாடு. சரணம் சரணம்